Hi friends, welcome to Himya's home. இன்னைக்கு பழைய வேஸ்ட் பாட்டில்ல இருந்து எப்படி வளையல் இல்லனா பிரேஸ்லெட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, ஃபுல்லா பாருங்க. நான் வந்து பழைய இந்த மாதிரி பாட்டில் எடுத்து லேபிள் வந்து பிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்பேஸ்ல நம்ம வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். பசங்களுக்கு வந்து இந்த ரெட் டே எல்லோ டே அந்த மாதிரி வைக்கிறாங்க, ஸ்கூலில் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்கன்னா மேட்சிங்காக வளையல் இல்லைன்னா நம்ம இதையே வீட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி 2 இருக்குது. நான் 2 இதில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கையில் வந்து குத்தும். அது வந்து எப்படி சரி பண்ணலாம்? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அமுக்குனா வந்து அமுங்குது. ஸோ இந்த மாதிரி அமுங்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸை வந்து வச்சு அப்படியே காட்டினோன்னா, அப்படியே அழுத்தினோன்னா அந்த சைட்லாம் அப்படியே உருகி உள் பக்கமாக அப்படியே மடிஞ்சிரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கையில் வந்து குத்தாது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். நீங்கள் அமுக்குனாலும் அமுங்காது. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் இது கண்டிப்பாக பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த இது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். எந்தெந்த பக்கம் தேவையோ அந்தந்த பக்கம் நீங்கள் வச்சு அப்படியே தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் உள்ளே போய்ட்டு ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நான் இதில் வந்து ஃபெவிகால் தடவுறேன். நான் வந்து கிளிட்டர் வச்சு பண்ணுறேன், அப்புறம் வந்து சில்க் த்ரெட் வச்சும் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எப்படி வேணால் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஃபெவிகாலை வந்து ஈவனாக ப்ரஷ் வச்சு தடவி விட்டுட்டேன். அப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்து கிளிட்டர் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த ஃபெவிகால் இருக்கிற பக்கத்தை அப்படியே வச்சிங்கன்னா அந்த கிளிட்டர்லாம் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நான் எல்லா பக்கமும் தடவிட்டு காட்டுறேன். இப்போ எல்லா பக்கமும் நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ இதை கையில் போட்டால் வந்து அப்படியே கையெல்லாம் வந்து கிளிட்டராக இருக்கும். ஸோ அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஃபெவிகால் ஊற்றி அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. கிளிட்டர் ஒட்டினதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபெவிகால் அந்த லிக்விடை வந்து அதில் அப்படியே அப்ளை பண்ணி மறுபடியும் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கிளிட்டர் வராது. இது நான் ஆல்ரெடி காஞ்சது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் வரல. இப்போ நம்ம பண்ணினதில் நான் வந்து ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இதை வந்து நான் சில்க் த்ரெட் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நோட் புக்கு அப்படி இல்லைனா வந்து பேடு, எக்ஸாம் பேடு இதிலலாம் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நல்லா பஞ்ச் ஆறு வரைக்கும் சுற்றிக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. ஒரு பக்கத்தை கட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் லாங்காக நம்மளுக்கு வந்து ஒரு பஞ்ச் நூல் கிடைக்கும். இதை வந்து அந்த வளையலில் ஒட்டிடலாம். இப்போ நான் வந்து கம் தடவி ஒரு இடத்துல மட்டும் தடவினா போதும், எல்லா இடத்துலையும் தடவை தேவையில்ல. நம்ம எங்கே வைக்கிறோமோ எங்கே முடியுதோ அங்கே மட்டும் அந்த ஃபெவிகால் தடவினா போதும். மற்ற இடத்துல அப்படியே சுற்றி விட்டுருங்க. இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பஞ்ச் ஒரு நூலில் வந்து அதே இடத்துல ஃபெவிகால் தடவி அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது மாதிரி ஃபுல்லாக சுற்றிடுங்க. நான் சுற்றிட்டேன். இதை வந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து வைக்கிறேன். எதுக்குன்னா ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்காக. உங்களுக்கு எங்கெங்கே ஸ்டோன்ஸ் வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அப்படின்னா பேர்ல் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. புது ரெசிபீஸும் இருக்குது, போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.